எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆபீஸோட டைம் ஆயிடுது. 9 மணிக்கு ஆபீஸ் டைம். ஆண்டிக்கு 11 மணிக்கு வர. சார் உங்களுக்கு தான் தெரியுமே என் பொண்டாட்டிக்கு மொபைல் நோட்டுற நோயின்னு. சார் சமையல்லாம் முடிச்சு ஊர்ல இருந்து மாமியார் வந்திருக்காங்க. அவங்க துணியெல்லாம் ஊற வச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். பொண்டாட்டி துணியை துவச்சி போடுற ஓகே, இத நானும் ஒத்துக்கிறேன். மாமியார் துணியுமா இதே பொழப்பா போச்சு. போ போ. சார் என்ன காலையில தான் ஆபீஸ் கொஞ்சம் லேட்டா வந்தேன். அதனால இப்ப வீட்டுக்காவது கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறேனே. காலையில 11 மணிக்கு லேட்டா வந்துட்டு இப்ப 4 மணிக்கு வீட்டுக்கு போறோம்னு கடுப்பேத்துற. யோ, ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, என்ன டென்ஷன் பண்ணாத. காலையில ஊற வச்சது துணி நெஞ்சு போயிடும். மாமியார் துணி சீக்கிரம் போய் துவைச்சு போடலன்னா பொண்டாட்டி கடுப்பாயிருவா சார். பொண்டாட்டி கடுப்பாயிடுவாளா? போயவள, இன்னும் கொஞ்ச நேரம் நீ நின்னா உன்னை தோச்சு தொங்க போட்டுருவா. போயவள. ஏன்டா ஒரு ஏன் அந்த அப்படி கடுப்பாக்குறான்? காலையில தாண்டா ஆபீஸுக்கு லேட்டா வந்தேன். இப்ப வீட்டுக்கு போகும்போதாவது கொஞ்சம் சீக்கிரம் போவான்னு கேட்டேன். அதுக்கு போய் அந்த ஆள் கடுப்பாயிட்டான்டா. ஏன் அந்த அப்படி கடுப்பாக்குறான்? காலையில தாண்டா ஆபீஸுக்கு லேட்டா வந்தேன். இப்ப வீட்டுக்கு போகும்போதாவது கொஞ்சம் சீக்கிரம் போவான்னு கேட்டேன். அதுக்கு போய் அந்த ஆள் கடுப்பாயிட்டான்டா.